அப்போ வஞ்சிக்கிறார்கள். எதனால் வஞ்சிக்கிறார்கள் என்று கேட்டால் தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே என்று கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தும் பொழுது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அது ஒரு வழி. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்திலிருந்து நாம் 100 ரூபாய் வாங்கும் பொழுது அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் நம் கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கு பலன் அடையாமல் போகான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நாம் கொடுக்கிற எதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டாம், கணக்கு வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்ன பரலோகம் அது கணக்கு வைத்து அதை நமக்கு நன்மையாக திருப்பி கொடுப்பார் என்று நாம் விசுவசித்தால் மட்டும், அதை விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமாக கடவுது என்று சொன்ன கர்த்தர் விசுவசிக்கிறது போல நடக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தின் வளர்ச்சிக்காக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்க நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதிப்பாராக.